योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राया योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राया योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राया भगवान राम सूरज महाराज की जय. இப்படி பொன்காம்ப அவர்கள் ஏதாவது ஒரு பழைய சாதுக்களுடைய அல்லது பகவானுடைய அற்புதத்தை பற்றி வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். அதன்படி இன்று என்னுடைய வாழ்க்கையில் உலகமே போற்றும் இரு அவதார பொருட்களை பற்றி பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று காஞ்சி மகா பெரியவர், மற்றொன்று நம்ம யோகி ராம் சுரத்குமார். நான் அடிக்கடி பேங்க்குக்கு தினம் போவோம். தினம் போகத்தில் அங்கே இருக்கிற மேனேஜர் ஒருத்தர் கூட பேசுவான். பணம் கொண்டு போய் பக்கத்தில் அது என்ற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். பொதுவாக ஆன்மீகத்தை பற்றி தான் நிறையா கருத்துக்கள் பேசுவோம். அப்போ அவர் மகா பெரியவரை பற்றி, அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசுவார். நான் நம்ம பகவானுடைய செய்த அற்புதங்கள், எப்படி மழை வேண்டி பல இடங்களில் மழை பெய்தது, எப்படி தீராத நோய் தீர்ந்தது அப்படின்னு பல விஷயங்கள் பேசுறதுல அவர் ஒரு நாள் கேட்டார். இது ஒரு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கேட்குறாரு, சந்திரசே நீங்கள் காஞ்சி மகா பெரியவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னாரு. என்ன இப்படி கேட்குறீங்க? நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு. கோவத்துலலாம் உங்கள் கூட பேசியிருக்காரா அப்படின்னாரு. நான் என் கூட பேசலை, ஆனால் கரெக்டாக எனக்கு முன்னால் பல பேர்கிட்ட பேசாமல் இருப்பார். என் முன்னால் இருக்கிற ஒரு 2 பேருக்கு முன்னால் இருக்கிறவங்க அல்லது முன்னால் இருக்கிறவர் இப்படி ஏதாவது பேசுவாங்க. பேசி அவர் பேச்சு கேட்டுருக்கீங்களானாரு. நான் நிறைய தடவை கேட்டுக்கணும், 2 தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியா என்ன பேசினார் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அவர் பேசுறதுல ஒரு கோயிலில் பணிபுரிகிற ஒருத்தர் அந்த கோயிலுடைய பேச்சுகளை இதெல்லாம் செலவு பண்ணுவார்கள். சுவாமியின் சிலையில் உள்ள இதை அவர்கிட்ட கேட்குறாரு, காஞ்சி மகா பெரியவர் நீ எவ்வளோ வாங்குற அப்படின்னாரு. மாதம் 2 ரூபா வாங்குறதுன்னு அந்த பக்கத்தில் இருந்த ஒரு கூப்பிட்டு காதில் என்னமோ சொல்கிறாரு. சரி, இவருக்கு நிறைய சம்பள உயர்வு வரப்போது நான் இந்த மாதிரி பேசி நிறைய இது சொன்னார். அப்புறம் ஒரு தடவை என் பையன் இன்னும் ரொம்ப இன்சோ பண்ணுறேன், எஸ்எல்சி வரணும் படிக்கிறேன், படித்து பொறுக்க முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு. உடனே காஞ்சி மகாபிரியர் சொல்கிறாரு, ஏண்டா நீ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முந்தைய இதே மாதிரி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், காது குத்தணும்னு சொன்னேன்லடா, காது குத்தினியாடா அப்படின்னாரு. அவர் இல்லை, அவன் குத்த விட மாட்டேங்கிறேன் அப்படின்னாரு. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் காது குத்துனா அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உங்களுக்கு பேசுகிற பாக்கியம் நிறைய இருக்குது, அவருக்கு பேசுகிறத கேட்குற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. நாம் 2 பேரும் போவோம், போய் காஞ்சி மகா பெரியவரை பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அன்றைக்கி ஏதோ பேசல அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். 1 மாதம் ஆச்சு, 1.5 மாதம் ஆச்சு. அவருக்கு திடீர்னு ஒரு நாள், என்ன டிக்கெட் எடுக்கலையான்னு, என்ன எதுக்குங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப சங்கடமாக. நான் தான் காஞ்சி மகா பெரியவரை போய் பார்ப்போன்னு சொன்னேன்ல, இல்லை நான் டிக்கெட் எடுக்கிறேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு. எனக்கு திக்குண்டு, இல்லை நான் எடுத்துறேன்னு சொல்லி ஒரு 10 நாளில் டிக்கெட் போட்டு மெட்ராஸ் போட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் 2 பேரும் போகிறோம். போகத்தில் எனக்கு பயம், என்னடா காஞ்சி மகா பெரியவர் அவரே சொல்கிறாரு, பேங்க் மேனேஜரே கடந்த 2-3 வருஷமாக மௌன விரதத்தில் இருக்கார். அவர் அதிக காலம் வந்துருச்சுன்னு நினச்சோம், இருக்கோ தெரில, பேசவே மாட்டேங்கிறாரு. நான் பேச கேட்குறேன், துடியாக 3 வருஷமாக போகிறேன், ஒரு 10-15 தடவை போயிட்டேன், அவர் பேச்சை கேட்க முடியலன்னு எனக்கு அப்படி மனசில் ஆதங்கமாக இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு வந்தோடனே நான் பயன்படுத்தி யோகிராம
காஞ்சி மகாபெரியார் இப்படி ஒரு பக்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நீங்கள் பேசுகிறத கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, தயவுசெய்து பேசுறது கேட்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டே போகிறேன். எனக்கு பயம். ஏன்னா மகாபெரியார் ஒரு நேரம் தரிசனம் கொடுப்பாரு, ஒரு நேரம் தரிசனம் கொடுக்க மாட்டார், இப்படிலாம் இருக்கும். ஒருவேளை தரிசனம் கொடுக்கலைன்னா நல்ல ஆள் வந்தீங்க, எவ்வளோ வந்தீங்க, தரிசனம் கூட எனக்கு கிடைக்கல சொல்லிடுவாருன்னு ஒரு பயத்தில் நாம சொல்லிக்கிட்டே போகிறேன். போய் மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் போயிட்டேன். காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி மடத்துக்கு போகிறோம். மடத்துக்கு போய் இறங்குறதுக்குள்ளே இல்லை, அந்த வெளியே ஒருத்தர் வந்து மகாபெரியவரை பார்க்கணுமா அப்படின்னாரு. ஆமான்னு. இப்போ ரொம்ப நாள் கழித்து 9 வருஷம் கழித்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு, வேகமாக போங்க, உடனே போங்க, பிறப்புறாரு அப்படின்னு நாங்கள் அதே ஆட்டோவில் அப்படியே போகிறோம். போய் அவன் வந்து கோயிலுக்கு முன்னாலேயே 2 பக்கமும் கடைகளாக இருக்குது. அதனால் அந்த கடைக்குள்ளே போக முடியாமல் அங்கேயே ஒரு ரொம்ப தூரத்துக்கு முந்தையே இறக்கி விட்டு கோயிலுக்கு போங்க அப்படின்னேன். நான் வேகமாக ஓடுறேன். ஏன்னா இந்த மடத்தில் சொன்னார், நேராயிரம் கோயிலுக்கு பிறப்புற நேரம் வேகமாக ஓடுங்க. நான் வேகமாக ஓடுறேன். ஓடிட்டு போகத்தில் அந்த பெரிய கோயில் வாசலை ஒரு கதவை அடைச்சிட்டாங்க, இன்னொரு கதவை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அடைச்சிட்டாங்களே, நம்ம போக முடியாது. இன்னும் வேகமாக ஓடுறேன். ஓடி போய் யோகிராமா 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 கத்திட்டு போகிறேன். அவர் அந்த கதையும் பூட்டிட்டார். அப்புறம் கோச்சேரா நமக்கு இங்கே பார்க்க கூட முடியாது போலேன்னு சொல்லி பயந்து போய் இன்னும் வேகமாக ஓடுறேன். ஓடின அந்த பெரிய கதவை, ஒரு சிட்டி வாசல் சின்ன கதவை ஒருத்தர் வாட்ச்மேன் திறந்துட்டு நேராக எங்கள் பக்கம் பார்க்காம இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ என்னை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகிராமான்னு பழவழி கத்துறேன். கடைசியில் அவர் திரும்பி பார்த்து வா உள்ளே வா அப்படின்னாரு. நான் வேகமாக ஓடி ஒரு காலை கோயிலுக்குள்ளேயும் ஒரு காலை வெளியே வச்சுட்டேன். ஏன்னா பூட்டிட்டாருன்னா இவர் வர முடியாது. இவரை பேங்க் மேனேஜர் பார்க்குறேன், அவர் கடையில் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப தூரமாக தள்ளி வர்றாரு. சார் கூப்பிட்றேன், அவர் காது கேட்கல. அவர் என்னை தேடி பார்க்குறாரு, அங்கேயே தேடி பார்க்குறாரு. இல்லை என்னோட இப்படி தெரிச்சல காது நான் கத்துறேன் ஒன்றா வாங்க சார் ஒன்று பார்த்தாரு. அவர் வேகமாக ஒடியாந்து அவரை உள்ளே போயிட்டோம். அவர் இந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, இந்த பக்கம் போய்ப்போம், இங்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு, நம்ம ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேகமாக போங்க. நாங்கள் போகிறோம். போகத்தில் ஒரு 150 பேர் போல் இருக்காங்க. அந்த கூட்டம் அப்படியே கலையுது. ஹரஹர சங்கரா ஜெயஸ்ரீ சத்தமாக கூப்பிட்றாங்க. விளங்க தள்ளி நிலுங்க, யாரும் சேவிக்காதீங்கன்னு எல்லா சத்தமும் கேட்குது. அப்போ நான் எனக்கு புரிஞ்சுக்கிச்சு பிறப்புறார் உலை அப்படின்னு. பிறப்புறாருனா எந்த பக்கம் போவார்னு யோசித்தேன். ஒரே வழி தான் இருக்குது, சுற்றி தான் போகணும் அப்படின்னு நினச்சி அந்த பக்கம் போயிடுவோம். ஏன்னா பிறப்பு நேரத்தில் கூட்டத்தில் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். சொல்லிவிட்டு அப்போ சார் இங்கே வாங்கினா அவர் என் கையை பிடிச்சி தள்ளிட்டு அவரை பார்க்குற கூட்டத்துலேருந்து முண்டிக்கிட்டு போகிறாரு. சார் இங்கே போனால் பார்க்க முடியாது, வாங்க சார் பார்க்க இழுக்கிறேன். அவர் வரமாட்டேன்னு பிடிக்கிற பொம்படையை பிடிச்சி அவர் இழுத்து அவர் எந்த பக்கம் போவாரோ நினைச்சேன்னா அந்த பக்கத்துக்குள்ளே போய் நின்றுட்டோம். அது ஒரு குளத்தங்கரை, அங்கே ஒரு தெப்பம் இருக்குது. அந்த தெப்பத்து வாசல் படிக்கிட்ட போய் நின்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். அங்கே போய் இதில் அவங்க எல்லாம் கைகோர்த்து யாரும் உள்ளே வராதபடி காஞ்சி மகாபெரியார் கூட ஒரு 4-5 பேர் வந்துட்டு அப்படி மெதுவாக நடந்து வர்றாரு. அந்த அந்த பச்சை பிள்ளை நடந்து மெதுவாக வர்ற மாதிரி வராரு. அப்படியே தெளிர்க்குது எங்களுக்கெல்லாம். அவர் வந்து நேராக வர்றாரு. வந்து எங்களுக்கு தாண்டி எங்களை பார்க்காம தாண்டி அந்த குளத்தங்கரையில் போய் நிற்கிறாரு. எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 15 அடி இருக்கும். அந்த குளத்தக்கரையை பார்த்து சொல்கிறாரு, தண்ணியை பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ தண்ணி கீழே போயிடுச்சு, இப்படி இந்த லோகத்தில் பஞ்சம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை எங்களுக்காக, அந்த பேங்க் மேனேஜருக்காக நாங்கள் அந்த ஆர்வம் இருந்ததுனால எங்கள் முன்னால் அத்தனை பேரையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்து அவருக்காக அந்த பேங்க் மேனேஜருக்காக பேசி அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவரை பார்க்குறேன். அவர் சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி பஞ்சம்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு அப்படி நடக்க போகிறதுல அவர் கண்ணாடி சரி பண்ணுற மாதிரி திருப்பி அங்கே பார்க்குறாரு. எனக்கெல்லாம் பார்த்தோன்னே எப்படி பகவானை ஒரு நேரம் பார்த்துட்டு ஜில்லுன்னு ஒரு உடம்பு சிலிருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரை பார்த்தா அவர் முகம்லாம் செவந்து கண்ணீர் வடிச்சு வந்து அவரை அப்படியே மகாபெரியவர் அப்படி நடந்து போயிட்டாரு. எல்லாம் போயிட்டாங்க.
நாங்கள் வர்றதுக்கு முந்தி எல்லாத்தையும் சேவிக்காதீங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 20 அடிக்கு முன்னாலே வரத்திலே 2 பேர் விழுந்து கும்பிட்டோம். யாரும் ஒன்றும் சொல்லலை. நல்ல ஒரு திவ்ய தரிசனம். அவர் பேச்சுக்கு வச்சு மகான்களை இடைவிடாது இறுக பிடிச்சிய நாமத்தை சொல்லி அவங்கள வேண்டணும்னா நம்ம வேண்டுகோள் நிறைவேறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யோகிராம் திருஷ்ண மகாராஜுக்கு ஜெய். அந்த பேங்க் மேனேஜருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பேச்சு கேட்டேன். அது நமக்காக இத்தனை கூட்டத்தில் கேட்குறத விட நமக்கு மட்டும் கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னாரு. நமக்கு இல்லை, நம்ம வேண்ட மகா பெரியவரும் நம்ம யோகிராம் சுகம் செய்த அற்புதங்கள்ல இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், நீங்கள் மகா பெரியவரை பார்க்க வரணும், வேகத்தில் வரோம், நீங்கள் எதுக்கு கடையை போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு படிச்சுங்க. அவங்க என்ன சொல்லி விடுறாங்க, அந்த மடத்தில் இருக்கிறவங்க உடனே வேகமாக போங்கன்னு சொல்லுறது, நம்ம வேகமாக அதை நோக்கி நான் வரணும். நீங்கள் வேடிக்கை பார்த்து வந்தீங்களே, சாரி அற்புதம் என் வாழ்க்கையில் ரெண்டு மகா பெரியவர்கள் செஞ்ச பெரிய அற்புதம் நினைத்து யோகிராம் மகாராஜுக்கு ஜெய்.